அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய வீட்டுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுல குவிக்கப்பட்டுக்கிட்டு வர சிபிஐ அதிகாரிகள், முக்கியமா அஜய் ரஸ்தோகி, இந்த கரூர் வழக்கிலேயே மிக மிக முக்கியமான சம்மன தற்போது அஜய் ரஸ்தோகி, ஓய்வு பெற்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோகி, முக்கியமான சம்மன், யாரும் எதிர்பார்க்காத சம்மனை அவர் தயார் பண்ணியிருக்காரு. அதே போல நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் தேவையில்லாம ஒரு விஷயத்த செய்ய போக, தற்போது இந்த கரூர் வழக்குல அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரு வசமா சிக்கிட்டாரா அப்படின்னு எல்லாருமே சொல்ற மாதிரியான சம்பவம் தான் தற்போது கரூர் வழக்குல நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. அதாவது ஒட்டுமொத்த கரூரே தற்போது உச்சக்கட்ட பரபரப்புல தான் இருக்கு. அப்படிப்பட்ட சம்பவம் இன்னைக்கு கரூர் வழக்குல ஒரு மிக முக்கியமான திருப்பு முனை தற்போது இன்னைக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமா இந்த விஷயத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவராலேயே அமைச்சர் செந்தில் பாலாஜி சிக்குனாருடா அப்படின்னு எல்லாரும் சொல்ற மாதிரியான சம்பவம் தற்போது கரூர் வழக்குல ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் இப்ப பார்க்கலாம். வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. அதாவது கரூர் வழக்கு ஆரம்பத்துல இருந்தே சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரிக்க கூடாது. தமிழகத்தை சேர்ந்த எஸ்ஐடி அப்படிங்கிற அந்த விசாரணை குழு அவங்க தான் விசாரிக்கணும் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே நம்ம தமிழக அரசு விடாப்பிடியாக இருந்தாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் அவங்க உத்தரவு பிறப்பிச்சதுக்கு அப்புறமாக தான் தமிழகத்தை சேர்ந்த அந்த எஸ்ஐடி குழு அவங்க விலகிக்கிட்டாங்க. சிபிஐ அதிகாரிகள் கிட்டத்தட்ட 40 நாளுக்கும் மேலாக கரூர்லயே அவங்க முகாம் இட்டு இந்த கரூர் வழக்க ரொம்ப ரொம்ப தீவிரமா விசாரணை பண்ணிக்கிட்டு வராங்க. முக்கியமா கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான பேருக்கு இந்த வழக்குல சமன இஷ்யூ பண்ணி ஏறக்குறைய அவங்க எல்லாரையுமே விசாரணை பண்ணியும் முடிச்சிட்டாங்க சிபிஐ அதிகாரிகள். இப்படி இருக்க இந்த முக்கியமான பரபரப்பான சூழ்நிலையில அஜய் ரஸ்தோகி, அதாவது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு மாசமும் சிபிஐ அதிகாரிகள் கிட்டத்தட்ட 3 குழுக்களாக கரூர்ல விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்களுடைய அந்த விசாரணை அறிக்கையை ஓய்வு பெற்ற நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிற அஜய் ரஸ்தோகி அவர்கிட்ட தான் சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அந்த விசாரணை டேட்டாவை கொடுக்கணும். அந்த விசாரணை டேட்டாவை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி அந்த அறிக்கையை உச்ச நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இருக்கிறவர் தான் இந்த அஜய் ரஸ்தோகி. ஸோ அவர் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில தான் இருக்காரு. அதாவது கடந்த 2 தினத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த கரூர் வழக்கு, ஏன்னா கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கும் மேலாக இந்த வழக்கை சிபிஐ அதிகாரிகள் கரூரிலேயே தங்கியிருந்து விசாரிச்சிருக்காங்க. இந்த வழக்கின் தன்மை எப்படி போயிட்டு இருக்கு, யாரெல்லாம் விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு மேல் பார்வை பார்க்கறதுக்காக அஜய் ரஸ்தோகி கடந்த 2 தினத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழகத்துக்கு அவர் வந்து தங்கியிருந்து விசாரணையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நேரடியாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த நேரத்துல தான் எங்க அப்பன் குதிருக்கு உள்ள இல்லடா அப்படிங்கிற மாதிரி நம்ம முதலமைச்சர், அதாவது நம்ம தமிழக அரசே அவங்க தேவையில்லாம ஒரு விஷயத்த செய்ய போக அந்த இடத்துல வசமாக தற்போது இந்த வழக்குல திமுக கட்சி, அதே போல தமிழக அரசு அவங்க சிக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் எஸ்ஐடி அவங்க விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு அவங்களுடைய விசாரணையை ரத்து பண்ணிட்டு தான் சிபிஐ அதிகாரிகளுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து தான் இப்ப சிபிஐ அதிகாரிகள் அவங்க நம்ம தமிழகத்துல கரூர் வழக்க விசாரணை பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஆனா இப்ப நேற்று நம்ம தமிழக அரசு அவங்களுடைய தரப்புல இருந்து உச்ச நீதிமன்றம் அங்க ஒரு மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த மனுவுல என்ன சொல்லியிருக்காங்க நம்ம தமிழக அரசு தரப்பு அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க ஏற்கனவே இந்த வழக்க கரெக்ட்டா ஒழுங்காக தான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா திடீர்னு உச்சநீதிமன்றம் அவங்க வந்து தான் விசாரிக்கணும் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகளுக்கு இந்த வழக்க கை மாற்றம், அதாவது மாத்தி விட்டுட்டாங்க. இது எங்களுடைய அந்த உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்கு. அதனால மீண்டும் இந்த கரூர் வழக்க திரும்ப எஸ்ஐடி அப்படிங்கிற அதிகாரிகள் அவங்க கிட்டயே கொடுக்கணும். அவங்களே இந்த வழக்க விசாரிக்கணும் அப்படின்னு, அதாவது சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு இந்த வழக்க விசாரணை பண்ணக்கூடாது. அவங்களுடைய விசாரணைய நிப்பாட்டி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தற்போது நேத்து நம்ம தமிழக அரசு அவங்க தரப்பு கிட்ட இருந்தே உச்சநீதிமன்றத்துல இந்த மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. சிபிஐ அதிகாரிகள் மேற்கொண்டு விசாரிக்க கூடாது அப்படின்னு சிபிஐ அதிகாரிகளுக்கு எதிராக தமிழக அரசு இந்த மனு தாக்கலை நேத்து உச்சநீதிமன்றத்துல அவங்க சமர்ப்பிச்சிருக்காங்க.
இதுதான் தற்போது இன்னமுமே கூட தமிழக அரசு, அதேபோல திமுக அவங்க எல்லார் மேலயுமே ரொம்ப பெரிய அளவுல சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு இந்த விஷயத்த பார்த்த எல்லாருமே சொல்றாங்க. முக்கியமா அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே திமுகவுக்கு எதிரா, எதுக்காக திமுக இப்படி அவங்க பதட்டம் அடையறாங்க அப்படிங்கிற கேள்விய தான் இப்ப எழுப்பிக்கிட்டு வராங்க. ஏன்னா கிட்டத்தட்ட கடந்த 40 நாட்களாக சிபிஐ அதிகாரிகள் அவங்க இந்த வழக்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பரபரப்பான சூழ்நிலையில அஜய் ரஸ்தோகி நம்ம தமிழ்நாட்டுக்கு அவர் வந்திருக்காரு. ஏற்கனவே அஜய் ரஸ்தோகி நம்ம தமிழக அரசு அவர் தொடர்பு கொண்டு சிபிஐ அதிகாரிகள் அவங்க வராங்க. அவங்களுக்கு தேவையான ஏற்பாடு அது எல்லாத்தையுமே செய்து தரும்படி தமிழக அரசு கிட்ட டெல்லியில இருந்தபடியே அஜய் ரஸ்தோகி அவரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு எந்த ஒரு பதிலுமே இதுவரைக்கும் நம்ம தமிழக அரசு அஜய் ரஸ்தோகி அவருக்கு ரிப்ளையோ இல்ல எந்த ஒரு ரெஸ்பாண்டும் பண்ணவே இல்ல. இந்த சூழ்நிலையில தான் கரூர் வழக்கு எப்படி விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்னு கரூருக்கு அஜய் ரஸ்தோகி வந்திருக்காரு. இவர் வந்த கையோட 2 நாள் தான் ஆச்சு. ஆனா வந்த கையோட தமிழக அரசு உடனடியாக அவசரமா இந்த மனுவை எடுத்துக்கிட்டு உச்சநீதிமன்றம் அங்க போறாங்க. அங்க போய் இந்த வழக்க சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணை பண்ணக்கூடாது. திரும்ப எஸ்ஐடி, அதாவது தமிழக அரசு அவங்க கட்டுப்பாட்டுக்கிட்டயே இந்த வழக்க குடுத்துருங்க அப்படின்னு எதுக்காக திமுக அரசு, அதாவது தமிழக அரசு இப்படி பதட்டம் அடையறாங்க அப்படிங்கிற சந்தேகம் தான் தற்போது எல்லாருக்குமே எழ ஆரம்பிச்சிருக்கு. இதன் காரணமா ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் அவங்க ஏறக்குறைய 300க்கும் அதிகமான பேருக்கு சம்மன் வழங்கிட்டாங்க. சம்மன் வழங்கி எல்லாரையுமே ஏறக்குறைய விசாரணை பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ அந்த டேட்டா தகவல் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண அஜய் ரஸ்தோகி இப்ப அடுத்தபடியாக யாருக்கு அவர் சம்மன் வழங்க இருக்காரு அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே அதிர்ச்சி அடையிற மாதிரி தான் இருக்கு. திமுக நபர், அதாவது திமுக நபர், முக்கியமான நபர் ஒருத்தருக்கு சம்மன் வழங்க இருக்காங்க அஜய் ரஸ்தோகி. ஏன்னா சம்மன் வழங்கிட்டா அந்த நபர் ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது, எந்த ஒரு இடத்துக்கும் போகக்கூடாது. சிபிஐ அதிகாரிகள் அவங்க எப்பப்பெல்லாம் கூப்பிடுறாங்களோ அப்ப எல்லாமே வந்து அவங்க கிட்ட ஆஜர் ஆகி அவங்களுடைய அந்த கேள்விக்கு எல்லாத்துக்குமே கரெக்டான பதில் தரக்கூடிய ஒரு நபராக, சம்மன வாங்கின நபர், அப்படி ஒரு கிடுக்குப்பிடியில மாட்டக்கூடிய ஒரு நபராக சம்மன் வாங்கப்பட்ட நபர் மாறிடுவாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சம்மன் தற்போது முக்கியமான ஒரு திமுக நபருக்கு இப்ப அஜய் ரஸ்தோகி அவர் கையாலேயே அந்த சம்மனை இஷ்யூ பண்ண இருக்காரு அப்படிங்கிற இந்த பரபரப்பான முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா கரூர்ல இருந்து தற்போது இந்த தகவல் வெளிவந்த வண்ணம் இருக்கு. ஆனா அந்த முக்கியமான திமுக நபர் யாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் பெயரோட அஃபிஷியலா தெரிய வரல. ஆனா கரூர்ல இருந்து வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, நிச்சயமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு சம்மன் வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்தான் ஆரம்பத்துல இருந்தே அரசல் புரசலாக நிறைய விஷயங்கள், ஏன்னா சிபிஐ அதிகாரிகள் நிறைய பேரை விசாரிச்சுட்டாங்க. காவல்துறை அதிகாரிகளை விசாரிச்சுட்டாங்க. மின்துறை அதிகாரிகளை விசாரிச்சுட்டாங்க. முக்கியமா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அப்படி எல்லாரையுமே விசாரணை பண்ணி பார்த்துட்டாங்க. எல்லா இடத்துலயுமே ஏதோ ஒரு நபர், முக்கியமான நபர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தான் சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அந்த முழு விசாரணை தகவல்ல அவங்க சொல்லியிருக்காங்க. இத வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு தான் அடுத்தபடியாக அஜய் ரஸ்தோகி அவர் சம்மன் வழங்கப்பட இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான பரபரப்பான தகவல் தற்போது கரூர்ல இருந்து வெளிவந்துட்டு இருக்கு. அதே போல செந்தில் பாலாஜி அவருடைய வீட்டுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா போலீசார்கள் குவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிபிஐ அதிகாரிகளும் அவங்க செந்தில் பாலாஜி அவருடைய வீட்டை வலம் வந்ததாகவும், அதாவது அந்த பக்கம் சுத்தி வந்ததாகவும் தகவல்கள் தற்போது கரூர்ல இருந்து வெளியாயிட்டு இருக்கு. இதன் காரணமா நிச்சயமா அடுத்த சில நாட்கள்ல கண்டிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணை வளையத்துக்கு உள்ள அந்த வட்டத்துக்கு உள்ள நிச்சயமாக வரலாம். இந்த நேரத்துல தான் தேவையில்லாம முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா, இந்த வழக்க நான் நிப்பாட்டி வைக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றத்துல கொண்டு போய் இந்த வழக்க நிலுவையில வைக்கணும். தமிழக அரசு அவங்களுடைய அந்த கட்டுப்பாடு தான் இந்த வழக்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லப்போக, தற்போது இந்த வழக்குல இருக்கிற சந்தேகம் தான் தற்போது இன்னமும் கூட சிபிஐ அதிகாரிகளுக்கு அதிகமாகியிருக்கு. அதாவது தமிழக அரசோ, இல்ல திமுகவினர்களோ ஏதோ ஒரு வகையில நிச்சயமா இந்த வழக்குல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற கோணத்துல தான் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்களும் இந்த வழக்க அடுத்த கட்டமா விசாரணை பண்ண இருக்காங்க. இதுல மிக முக்கியமான ஒரு விசாரணைக்குரிய நபராக நிச்சயமா அமைச்சர் செந்தில் பாலாஜி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் விமர்சகர்கள் அவங்களுடைய முக்கியமான கருத்தாக இருக்கு. இதனால ஒட்டுமொத்த கரூரே தற்போது உச்சக்கட்ட பரபரப்புல தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்க இருக்கு அப்படின்னு.